பஸ் 5ன்னு ஒரு பஸ் இருக்குது. லாஸ்ட்டாக இது வண்டி சொல்லி முடிச்சிடுறேன். 5E அப்படின்னு ஒரு பஸ் வந்து பெசன்ட் நகர்லேருந்து வடபழனிக்கு போகும். எத்தனை பேர் இதில் போயிருக்கீங்க? நீங்களாம் ரொம்ப பாவம், நானும் போயிருக்கேன். ஏன்னா இந்த 5E பஸ் எப்படின்னா பெசன்ட் நகரில் ஏறுவோம், ஏறிட்டு வடபழனி தானே அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா பெசன்ட் நகர்லேருந்து அடையார் வரும், அடையார்லேருந்து கிண்டி வரும். கிண்டியில் சார் லெஃப்ட் எடுங்கன்னு டிரைவர் கிட்ட நம்மளே போய் சொல்லுவோம். ஆனால் அது வந்து ரைட் எடுக்கும். கிண்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து கத்திப்பாரா போய் அப்படி வராது, ரைட் எடுத்து சைதாப்பேட்டை போவோம். கொஞ்சம் தள்ளி போனால் அங்கேருந்து டி நகர் வரும். சார் லெஃப்ட் எடுங்க அப்படின்னு நினச்சி சி நகர் வழியாக சரி வடபழனி போனால் போகாது. அப்படியே நேராக போனால் மவுண்ட் ரோடு வரும். எதுக்குடா வடபழனிக்கு மவுண்ட் ரோடு வரீங்கன்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அங்கேருந்து தாண்டி சிந்தாதிரிப்பேட்டெல்லாம் சுற்றி அப்படியே வந்து பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் போயிட்டு வடபழனிக்கு வரும்போது ஒருத்தர் க்ளீனாக ஷேவ் பண்ணிட்டு வந்தார்னா அவர் ஃபுல் தாடி வளர்ந்துடும். அந்த அளவுக்கு டைம் எடுக்கும். ஐ திங்க் நம்ம லைஃபும் அது மாதிரி தான் நினைக்கிறேன். எங்கேயோ அந்த 5E பஸ் வந்து ஒரு பெரிய பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எனக்கு. நம்ம எங்கே போகிறோம் நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியாது. இப்போது வி திங்க் வி வில் டூ சம்திங் இன் லைஃப். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன ஆகணும்னு எனக்கு ஒரு இலக்கே இல்லாமல் இருந்தது. எனக்கு ஒரு இலக்கு கிடையாது. நான் எதுக்கு பிஎஸ்சி படித்தேன், எதுக்கு ஜேர்னலிசம் படித்தேன், எதுக்கு ஆர்ஜே ஆனேலாம் எனக்கு தெரியாது. இப்போ டைரக்டர் அதில் போட்டிருந்தாங்க, இயக்குனர் திரு